வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேமராவோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, நிக்கான் கேமரா. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா 3500 தான் நான் ஆர்டர் பண்ணியிருக்க மாடல். இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃப்ளிப்கார்ட்ல இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23,000 வந்து வருது. இந்த பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா, அப்புறம் நார்மலான ஒரு கிட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி, மெமரி கார்டு, அதுக்கப்புறம் சார்ஜர் அடாப்டர். ஸோ இது மாதிரி எல்லா கேமரா பாக்ஸ்களையுமே இருக்கிறதா இந்த கேமரா பாக்ஸ்லையும் இருக்குது. ஸோ வாங்க நம்ம அன்பாக்சிங் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுக்குள்ள மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நார்மலாக பேப்பர் ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னென்ன எப்படி யூஸ் பண்ணணும், ஆக்சசரிஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுங்கிற ஃபுல் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் சர்வீஸ் சென்டர்லாம் எங்கே இருக்குன்ற டீட்டெயில் கூட இதில் இருக்குது. இதை வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து லென்ஸை பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா கேமரா பேக்கேஜோட வர ப்ரைமரி லென்ஸ், கிட் லென்ஸ் வந்து இது ரொம்ப பேசிக்கான லென்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜூம் லென்ஸ் கூட ஆர்டர் பண்ணி சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சார்ஜர் அடாப்டர். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கேமரா நீங்கள் கழுத்தில் தொங்க விட்டுருக்காங்கன்னா ஒரு இது ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்ரி, அப்புறமா பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு, 16 GB மெமரி கார்டு. ஓகே, இப்போ நம்ம எடுத்தாச்சு. மெயின் கேமராவோட பாடி நம்ம எடுத்தாச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணியிருந்த கேமரா. ஃபுல் வியூ பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லென்ஸ் போடுறதுக்கான இடம் மூடி இருக்குது. ஓகே, இந்த பாக்ஸ் அந்த பக்கம் வச்சுட்டு என்னென்ன ஆக்சசரிஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வியூ பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேமரா கூட என்னென்ன ஆக்சசரிஸ் வந்துருக்குன்றதை ஃபுல்லாக உங்களுக்கு வச்சுருக்கேன், முன்னாடி பார்த்துக்கோங்க. ஓகே, கேமரா பார்த்துக்கோங்க. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து பவர் பட்டன் கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பட்டன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோட், அப்புறம் வந்து எஃபெக்ட் வந்து நீங்கள் மாற்றி எடுத்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்குறாங்க. இன்ஃபோ பட்டன் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா AF/AL கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஜூம் இன் ஜூம் அவுட் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் டெலிட் பட்டன் இருக்குது. ஓகே, இந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம கேப்பை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பேட்டரி நம்ம வந்து இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டு வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ கார்டுக்கான ஸ்லாட் வந்து இந்த சைடு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, கார்டை நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு கேப்பை ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லென்ஸை நம்ம போடணும். ஸோ அந்த லென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18-55 லென்ஸ் தான் ப்ரைமரி லென்ஸ் கொடுத்துருக்காங்க, கிட் லென்ஸு. ஓகே, நம்ம எல்லாத்தையுமே இப்போ இன்சர்ட் பண்ணியாச்சு. கேமரா வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஆன் பண்ணியாச்சு. ஸோ மெயின் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்ஃபோ தான் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு இப்போது. ஸோ கேப்பை ரிமூவ் பண்ணணும். ஒரு சாம்பிள் ஷாட் ஒன்று எடுத்து பார்த்துடலாம் இப்போது அந்த கேமரா வச்சு. ஸோ லென்ஸை நம்ம ரொட்டேட் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம கேமரா ஆன் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்கலாம்.
ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் ஃபோட்டோ வந்து எடுத்து பார்க்குறேன். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. ஸோ ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராகவே வந்திருக்கு. ஸோ அதோட சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த கேமராவோட அன்பாக்சிங் ப்ளஸ் ஃபஸ்ட் லுக் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதை வச்சு எப்படிலாம் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், என்னென்ன மெனுஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த கேமராவோட பெஸ்ட் பை லிங்க், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன், அப்புறம் நான் எடுத்த சாம்பிள் ஃபோட்டோஸ் எல்லாத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். இதுக்கு சம்மந்தமாக ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க.